இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இசை, எப்படி அந்த ஸ்ரீஜாவால நடந்த விஷயத்தை அப்படியே மாத்தி பேச முடியுது? நானும் நீ அந்த ஹோட்டலுக்கு போக ஒரு செகண்ட் லேட்டா இருந்தாலும் நம்ம வர்ஷினி நிலைமை என்ன இருக்கும்? அவளாம் ஒரு பொண்ணாவ கடைசியில நம்மளே பணம் கொடுத்து பேச வச்ச மாதிரி நடிக்கிறா. ரொம்ப தப்பு. இசை, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குது விஷால். வர்ஷினி உன் தங்கச்சி, உனக்கு அவன் மேல கோவம் வரல? வருது. இன்னும் சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் அதிகமா அவன் மேல கோவம் வருது. அப்புறம் என்ன இசை, நீயும் நடந்தது அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? முதல்ல உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து ஸ்ரீஜாவை கெட்டவன்னு நீ ப்ரூவ் பண்ணனும் நினைச்சதே தப்பு தெரியுமா? இப்ப என்ன, நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பு அப்படிதானே? நீ கோவப்படாம பேசினேன்னா நான் உன்கிட்ட பேசுற விஷால், இல்லனா நம்ம பேசுறதே வேஸ்ட். சரி சொல்லு. நீ ஸ்ரீஜாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ற விஷால். அவ நீ நினைக்கிற மாதிரியான ஆளே கிடையாது. அவளுக்கு காரியம் ஆகணும்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவா. அத நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் வர்ஷினிய ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்து அமைதியா இருந்துட்டேன். ஆஹா, என்னாலாம் ஒன்ன மாதிரிலாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. அவ எப்படி நடிக்கிறா தெரியுமா? எங்க அம்மாவும் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காங்க அவள. அத்தை ஒன்னும் அவள நம்பல விஷால். ஸ்ரீஜா அவங்கள நம்ப வைக்கிறா. நானும் அத்தா உன்கிட்ட சொல்றேன். நான் உன்கிட்ட ஸ்ரீஜாவை பத்தி எவ்வளவு சொல்லிருக்கேன். நீ அதை எதையாவது நம்பிருக்கியா? இல்லல்ல. உனக்குன்னு ஒண்ணு நடக்கும்போது தானே ஸ்ரீஜாவை நீ தெரிஞ்சுக்கிட்ட. அது வரைக்கும் என்ன நீ எவ்வளவு திட்டிருப்ப. இப்ப அத்தைக்கு நடந்துட்டு இருக்கிறதும் அதேதான். அவங்களும் ஒரு நாள் ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அப்ப எல்லாம் மாறும். அதான் எப்போ இசை, எப்போ ஸ்ரீஜா பண்ற தப்ப எப்பனாலும் நம்ம ப்ரூவ் பண்ணாலும் எதையோ பேசி விஷயத்தையே டைவர்ட் பண்ணி விட்டுறா. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால? இதெல்லாம் ஸ்ரீஜாவுக்கு பத்தாது விஷால். ஸ்ரீஜா யாருன்னு தெரியணும்னா முதல்ல அவளோட அப்பாவை அத்தை கண் முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். ஸ்ரீஜாவோட அப்பா ரொம்ப தெளிவா தனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விஷால். ஸ்ரீஜா தப்பானவன்னு தெரிஞ்சுக்கிட்ட நமக்கே ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்ளோ இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எதுவுமே தெரியாத அத்தைய குறை சொல்லாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன இப்படி பேசிட்டு போறான்? முதல்ல நான் தான் இவ்வளவு புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி என்ன கில்ட்டுக்குள்ள தள்ளி விடுற வேலையா போச்சு. இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியல.